ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஐடிசி லிமிடெட் பார்த்துட்டு இருக்கோம். 30 மினிட்ஸ் சார்ட்டு. இதில் வந்து ஒரு குட்டி கப்பு வந்திருக்கு. பார்த்தாலே தெரியும், குட்டி கப்பு வந்திருக்கு. இப்போ ஹேண்டில் வரப்போகுது. இதை பற்றின தான் வீடியோ தான் நம்ம போட போகிறோம். இப்போ நீங்களே வரைஞ்சி பாருங்க. இது நீங்க வரைய தான் உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகும். ரவுண்டு பாட்டமா வரணும், அதுதான் கப்பு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கப்பு வரைஞ்சிட்டோம். இதுல பாதி கப்பு இடத்துல வந்து வால்யூம் வரணும். ஜென்ரலா இது மாதிரி தான் நடக்கும். கப்பு வரும்போது ஒரு ரவுண்டு பாட்டம் வந்து யூ டர்ன். இப்போ இங்கெல்லாம் மார்க்கெட் ஃபால் ஆயிட்டு இருக்கு. ஒரு யூ டர்ன் எடுக்கும் போது இங்க வந்து வால்யூம் வந்திருக்கு. அதே போல திருப்பியும் ஒரு தடவை கீழே வந்து இந்த ரீட்ரேஸ் பண்ணிட்டு இங்கேயும் வந்து வால்யூம் நல்லா வந்திருக்கு. பெருசா வால்யூம் வந்திருக்கு. மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவரும் நடந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா எல்லாமே மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவரும் வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம கப்பா எடுத்துக்கலாம். கப்பா எடுத்துட்டு இப்போ ஹேண்டில் வந்து சின்ன கப்பு தான் இது. இது வந்து நம்ம பெரிய டார்கெட்டுக்கெல்லாம் எடுத்துக்க முடியாது. சின்ன கப்பு தான் இது. இப்போ இதோடைய லெவல் பாத்தீங்கன்னா இந்த ஐ வந்து பாத்தீங்கன்னா 412 ரூபாய். இப்போ வந்த ஐ வந்து பாத்தீங்கன்னா அது 412 ரூபாய் ரேஞ்சு தான். 11 பாயிண்ட் சம்திங். ஸோ லோ வந்து பாத்தீங்கன்னா 402 ரூபாய். இந்த லோ வந்து 402 ரூபாய். ஸோ அப்போ ஏறக்குறைய இந்த கப்பு வந்து பாத்தீங்கன்னா 402ல இருந்து 412, 10 ரூபாய் தான் வந்து கப்போடைய சைஸ். இதை நம்ம என்ன பண்ண ஃபில் பண்ணலாம். இது 30 மினிட்ஸ் சார்ட். இப்போ கப்பு வரைஞ்சிட்டோம். ஹேண்டில் எவ்வளவு வரணும்ன்றது நான் ஆல்ரெடி நிறைய முறை வீடியோல சொல்லியிருக்கேன். ஃபிபோனசி ரீட்ரேஸ்மெண்ட் தான் யூஸ் பண்ணணும் ஹேண்டிலுக்கு. அதுக்கு வந்து 38.2 இல்லைன்னா 50% தான் பெரும்பாலும். 38.2 இல்லைன்னா 50% தான் ரீட்ரேஸ் ஆகும். அப்போ இந்த கப்போடைய சைஸ் முதல்ல எவ்வளோன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. 10 ரூபாய். 402 ரூபாயில இருந்து 412 ரூபாய். 10 ரூபாய் வந்து கப்பு. அப்போ ரீட்ரேஸ்மெண்ட் 38.2 எவ்வளவு வரணும்? 3 ரூபாய் 80 பைசா. 4 ரூபான்னு எடுத்துக்கங்க. 412ல இருந்து 4 கழிச்சிங்கன்னா 408 ரூபாய் வரணும். அதுதான் ஹேண்டலுடைய டார்கெட். இன் கேஸ் 50% ரீட்ரேஸ் ஆகுதுன்னு வச்சுங்க. அப்ப 10 ரூபாய் கப்புக்கு வந்து 50% ரீட்ரேஸ்மெண்ட் போட்டோம்னா 5 ரூபாய் இறங்கணும். 412 ரூபாயில இருந்து 5 ரூபாய் மைனஸ் பண்ணா 407 ரூபாய் வரணும். சோ 408 இல்லைன்னா 407ல வந்து என்னுடைய ஹேண்டில் வந்து கம்ப்ளீட் ஆகும்ன்றதான் என்னுடைய அனலைஸ். சோ நம்ம என்ன பண்ணோம், இதை இப்படி வரைஞ்சிக்கலாம். 400 அப்படி வரைஞ்சிட்டீங்கன்னா இது கப்பு வந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் தான் நீங்க பண்ண போறீங்க. ஸோ இப்போ கப்பு வந்துச்சு. ஹேண்டிலும் இப்போ போயிட்டு இருக்கு. ஹேண்டில் வரதுக்கு டைம் எடுக்கும். இந்த கப்பு எங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா டேட் பாருங்க, 19th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஏறக்குறைய வந்து ஒரு 3 ஒர்க்கிங் டேஸ்ல நடந்திருக்குது. ஸோ ஹேண்டில் வந்து மேபி இன்னைக்கு நாளைக்குள்ள ஹேண்டில் வந்து கம்ப்ளீட் ஆகலாம். ஸோ அதுக்கு அடுத்தது டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கப்போடைய சைஸ் எவ்வளவோ அதுதான் டார்கெட். அந்த டார்கெட் எவ்வளவு? 10 ரூபாய்னா குறைஞ்சபட்சம் 10 ரூபாய். ஃபிபோனசி எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஹேண்டலுக்கு வந்து ஃபிபோனசி ரீட்ரேஸ்மெண்ட் யூஸ் பண்ணணும். டார்கெட்டுக்கு வந்து ஃபிபோனசி எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணணும். எக்ஸ்டென்ஷன் வந்து 1 டைம் ஃபர்ஸ்ட் போடணும். 1 டைம்னா இந்த 10 ரூபாய்னா இந்த 10 ரூபாய் வந்து இங்க இந்த பிரேக் அவுட் ஆன இடத்துல வந்து 10 ரூபாய் மேல. அப்ப 412 பிளஸ் 10 422. ஸோ 422 வந்து 1 டைம் எக்ஸ்டென்ஷன் டார்கெட். ஆனா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா 1.1ல இருந்து 1.382 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ சின்ன கப்பா இருந்ததுன்னா 1.382 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ 1.382% எக்ஸ்டென்ஷன்னா 10 ரூபாய் அப்படின்னா 13 ரூபாய் 80 பைசா தான் வந்து எக்ஸ்டென்ஷன் டார்கெட். அந்த 13 ரூபாய் 80 பைசா வந்து இங்க இருந்து கனெக்ட் பண்ணிக்கணும். 412 பிளஸ் ஒரு 1380 14 ரூபாய் வச்சுங்க. 426 ரூபாய். ஸோ 422ல இருந்து 426 ரூபாய் தான் இந்த சின்ன கப்பன் ஹேண்டலுடைய டார்கெட். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹேண்டில் வரணும் கீழே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் எவ்வளவு வந்துட்டு இருக்கு? 410 ரூபாய் 45 பைசா. இது நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா 408 ரூபாய் இல்ல 407 ரூபாய் வரணும். அங்கதான் நம்ம என்டர் ஆகணும். அந்த இடம் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜ் இந்த 50 EMA 100 EMA நல்ல மேல இங்க வந்துடும். மூவிங் ஆவரேஜ் மூவ் ஆயிட்டே இருக்கும்.
மார்க்கெட் நடக்க நடக்க மூவ் ஆகிட்டே இருக்கும். இது மேல இங்க வந்துடும். கரெக்டா இந்த கேண்டில் கீழே வந்து இங்க டச் பண்ணும்போது 407 408 வரும்போது இந்த மூவிங் ஆவரேஜ் அங்க வந்து முட்டு கொடுக்கும். இங்க சப்போர்ட் கொடுத்துருச்சுன்னா அந்த மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட்டை எடுத்து அங்கிருந்து ஏற ஆரம்பிக்கும். இதுதான் வந்து கப் அண்ட் ஹேண்டலோடைய அனாலிசிஸ். இது டார்கெட் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஒரு ட்ரெண்ட் லைன்